Hi everyone, Assalamu alaikum. Welcome back to my another video. Hope you all are fine. Alhamdulillah, I'm fine here. Today Friday, so சிம்பிளான ஒரு பிரெட் ஆம்லெட் பிரேக்ஃபாஸ்ட்டு தான் நான் இன்றைக்கி போட்டேன். நார்மலாக கல்ஃப்லலாம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிடவே மாட்டாங்க, ஸ்கிப் தான் பண்ணுவாங்க. பட் எனக்கு சாப்பிடாமலாம் இருக்க முடியாது. ஸோ ஃப்ரைடேனால நான் சிம்பிளாக முடிச்சிக்கலான்னு பிரெட் ஆம்லெட் போட்டுட்டேன். நார்மலாக எல்லாருமே செய்கிற மாதிரி தான். இந்த 2 எக் எடுத்துக்கிட்டு அதை நல்லா பீட் பண்ணிவிட்டு பால் கொஞ்சமாக ஊற்றிருக்கேன். பால் போட்டால் கொஞ்சம் டேஸ்ட் இருக்கும். ஸோ சால்ட் கொஞ்சம், ஒரு 2 டீஸ்பூன்ஸ் ஆஃப் சுகர், அதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா பேனில் பட்டர் நல்லா போட்டுக்கோங்க. பட்டர் போட்டால் நல்ல டேஸ்ட் இருக்கும். ஸோ பட்டர் போட்டுட்டு பீட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த எக்கில் ப்ரெட்டை நல்லா எடுத்து போட்டுட்டு அதை நீங்கள் பேனில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா கொஞ்சம் வெந்த மாதிரி இருக்கும். அப்போ உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. இதோட ஒரு கப் காஃபியோட சாப்பிட்டா இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நான் அப்படி தான் முடிச்சுக்கிட்டேன். 2000 years later. ஸோ டுடே நான் ஃபிஷ் கறி தான் வைக்க போகிறேன். தட் மீன்ஸ் ஃப்ரைடே ஆஃப்டர்நூன் நான் ஃபிஷ் கறி தான் வைக்க போகிறேன். ஸோ ஃபிஷ் நான் தேர்ஸ்டேவே வாங்கிட்டேன் நைட்டு. ஸோ அதை நல்லா உப்பு போட்டு கழுகி எடுத்துக்கணும். உப்பு போட்டு தான் வாஷ் பண்ணோம், தான் நல்லது. அப்போ அதோட பாக்டீரியாலாம் போயிடும். ஸோ கொஞ்சம் ஃப்ரை பண்ணலான்னு நான் ஒரு 3 மீன் மட்டும் எடுத்துக்கிட்டேன். எங்கள் 3 பேருக்கு மட்டும் எடுத்துக்கிட்டேன். அதில் மிளகா பொடி, உப்பு, மஞ்சள் பொடி, தனியா பொடி வேணுன்னா போட்டுக்கோங்க. ஃபிஷ் மசாலா வேணுன்னாலும் போட்டுக்கோங்க. நான் சிம்பிளாக ஃபிஷ் மசாலாலாம் போடலை, நான் சிம்பிளாக தான் செஞ்சுருக்கேன். உப்பு போட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா கொஞ்சம் நேரம் மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா கொஞ்சம் நேரம் அதை ஊறி அந்த சார்லாம் அதுக்குள்ளே போகணும் இல்லையா, அந்த மசாலாலாம். அதை சைட் பை வச்சுட்டு ஃபிஷ் கறிக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, ஸோ அதெல்லாம் நான் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சைட் பை சைட் நான் இந்த மசாலா எடுத்து வச்சுக்கிட்டேன். அண்டு தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கிட்டேன். மசாலாவில் சேம் மிளகா பொடி, மஞ்சள் பொடி, காஷ்மீரி சில்லி கொஞ்சம் கலருக்காக போட்டிருக்கேன், மல்லிப்பொடி, மஞ்சள் பொடி போட்டிருக்கு, டர்மரிக் பவுட்ரு, இதெல்லாம் போட்டு மிக்சியில் நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆகி கிடைக்கும். அதுக்கு தான் நம்ம மிக்சியில் போட்டு நம்ம ஒரு கிரைண்ட் பண்ணுறதுக்கு மீனிங்கு. ஸோ தக்காளிலாம் கட் பண்ணிகிட்டு இருக்கும்போது என் சன் ஒரு தக்காளி வேணும்னு கேட்டான். அவனுக்கு தக்காளின்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அவனுக்கு ஒரு பீஸ் கொடுத்துட்டு எல்லாமே கட் பண்ணி வச்சு அதை தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் அண்டு தேங்காய் பால் இதெல்லாம் தான் நான் ஃபிஷ் கறிக்கு எடுத்திருக்கேன். அண்டு இஞ்சி பூண்டு கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுவும் மஸ்ட்டு. ஸோ இது எல்லாமே எடுத்துகிட்டு நான் சொன்ன மாதிரி இந்த மசாலாவில் தண்ணி ஊற்றி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் நான் கொடம்புளி தான் எடுத்திருக்கேன். இது ஆக்சுவலி கேரளா ஸ்டைல் உள்ள ஒரு ஃபிஷ் கறி மாதிரி தான் இது. ஸோ நான் அந்த கொடம்புளி ஜஸ்ட் ஒரு 3 கொடம்புளி எடுத்திருக்கேன். ரொம்பலாம் இல்லை, சின்ன சின்ன பீஸ். ஆல்ரெடி நான் தக்காளி நல்ல பெருசுன்றனால நான் கொஞ்சமாக தான் புளி எடுத்திருக்கேன். கேரளாவில் யூஸ் பண்ணக்கூடிய கொடம்புளின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் அதுதான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஸ்டைலில் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருந்துச்சு. ஸோ அதனால தான். ஸோ பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு பெருஞ்சீரகம், கொஞ்சமாக வெந்தயம். நான் ஸ்டவ் ஆன் பண்ண மறந்துட்டேன், அப்புறம் தான் ஸ்டவ் ஆன் பண்ணேன். அதுக்கப்புறம் கறிவேப்பிலை போட்டுட்டு நம்ம வெட்டி வச்சுருக்க இந்த வெங்காயத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுறோம். பெரிய வெங்காயம் 1 எடுத்திருக்கேன். அப்புறமா தக்காளி, அதில் பச்சை மிளகு எல்லாம் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரொம்ப மஸ்ட்டு. ஏன்னா ஃபிஷ் கறிக்கு இஞ்சி பூண்டு போட்டு அதோடய ஃப்ளேவர் கிடைக்கும். அண்டு கேஸ் ட்ரபிள் இருக்கிறவங்களுக்குலாம் ஃபிஷ் சாப்பிட்றதுனால கேஸ் ட்ரபிள் நிறைய பேருக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ இஞ்சி பூண்டு போட்டுக்கோங்க. இப்போ நான் அரைச்சி வச்சுருக்கேன் இந்த மசாலா இதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். மசாலா வேகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கோங்க. அப்போ நல்லா பாயில் ஆகும்போது அதோடைய எண்ணெய் எல்லாம் அப்படி பிரிஞ்சு வரும். அந்த பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த எண்ணெய் எப்படி பிரிஞ்சு வந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ கிளாரிட்டி இருக்கான்னு தெரியல, பட் எனக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு.
அந்த ஸ்டேஜில் தான் நம்ம இந்த புளியை வந்து நம்ம அதில் ஆட் பண்ணிக்கிறோம். புளி நல்லா ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 2 கொதி பாயில் ஆகும்போது நம்ம வெட்டி வச்சுருக்க இந்த ஃபிஷ்ஷையும் தேங்காய் பாலையும் நம்ம அதில் ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நல்லா கொதித்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், சிம்பிள், ரொம்ப சிம்பிள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. நல்லா கொதிக்க விட்டு கொஞ்சம் திக்காக ஆகும்போது ஆஃப் பண்ணிவிடுங்க. மீன்லாம் வெந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிடுங்க. நல்லா டேஸ்டியான கேரளா ஃபிஷ் கறி ரெடி. ஸோ ஃப்ரைடே ஃபிஷ் கறியோடு நான் சிம்பிளாக முடிச்சிட்டேன்.